ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்ப கால் டிக்கெட் வந்துச்சு. கால் டிக்கெட்டை எப்படி டவுன்லோட் பண்றதுங்கிற மெத்தட தான் நாம பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல tnpsc.gov.in வெப்சைட்டை ஓபன். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துக்குங்க. இதுல அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும், அதை கொடுங்க. இது இன்னொரு வெப்சைட்டுக்குள்ள போவோம். இதுல நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்னு இருக்கும், அதை ஓபன் பண்ணுங்க. ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட பாஸ்வேர்ட் ஐடியை கொடுங்க. இதுல இப்படிதான் ஓபன் ஆகும். நீங்க டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் கால் டிக்கெட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷன் ஐடி கேக்குது. அப்ளிகேஷன் ஐடி தெரியலைன்னா டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். இதுல போயிட்டு கரண்ட் அப்ளிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்துடும். இதுல அப்ளிகேஷன் ஐடி இருக்கும், அதை நோட் பண்ணிக்குங்க. இதை நீங்க காப்பி பண்ண முடியாது, நீங்க நோட் பண்ணிக்குங்க. திரும்பவும் நீங்க கால் டிக்கெட் டவுன்லோட் பேஜுக்கு போங்க. இதுல உங்க அப்ளிகேஷன் ஐடியை கொடுங்க. திரும்ப டேட் ஆஃப் பர்த் கேட்கும், டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டா கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுக்கும்போது உங்க கால் டிக்கெட் டவுன்லோட் ஆயிடும். நீங்க பிரிண்ட் எடுத்து. நன்றி. மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விக்டர்.